இது இவர்கள் வீட்டு சொத்து என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இது பொதுமக்களுடைய சொத்து. அப்ப பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல மிச்சம் எங்கடான்னு கேக்குறாங்க. நீங்க 24 மாசம் தான் கொடுத்துருக்கீங்க, 2 வருஷமா கொடுத்துருக்கீங்க, 12 நீங்க 2 வருஷம் மொத்தமாவே கொடுத்தாங்க 24,000 ரூபாய், இந்த ஒரு 5,000 ரூபாய், 29,000 ரூபாய், 60,000 ரூபாய் வரணும், 60,000 ரூபாய் வரணும் இல்லைங்க, 60,000 ரூபாய் வரணும். அப்ப மிச்சம் 31,000 ரூபாய் எங்க? இந்த 5,000 ரூபாய் திரும்ப அவங்களுக்கே வந்துடணும். அதுக்கு என்ன முறைகள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு விட்டு தான் உங்க பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க 1,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நீங்க 3,000 ரூபாய் எலக்ட்ரிக் பில் போட்டீங்க, கட்டலன்னா கரண்ட் கட் பண்ணிடுவாங்கன்னு. இவர்கள் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போ இந்த டைம்ல சிறுபான்மையினர் ஓட்டு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் வரும் அப்படின்னு நீங்க சொன்னது. கண்டிப்பா வருங்க, ஏன்னா மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க சொன்னது எல்லாமே தப்பு. நான் இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேங்க. 1992 பாபரி மஸ்ஜித் நடந்ததுங்க. பாபரி மஸ்ஜித் வச்சு இன்னி வரைக்கும் ஓட்டு கேட்கிற இந்த திமுக அரசாங்கம் பாபரி மஸ்ஜித் நடந்து 7 வருடங்கள் கழித்து எதுக்கு பாஜக கூட்டு வச்சாங்க? 1999 நீங்க எங்க கூட்டு வச்சீங்க? விஜய் கூறிய கருத்து என்னன்னா, விஜய் இப்பதாங்க நான் என்ன சொல்றேன், ஒரு பலமான ஒரு பயில்வான் நேத்து பிறந்த ஒரு குழந்தைகிட்ட சண்டை போடுவாரா, தம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த மனோநிலையில் தான் அண்ணன் எடப்பாடியார் விஜய் அவர்களை அடக்கி கொண்டிருக்கிறார். விஜய் குழந்தையா பாக்குறேன், குழந்தை கூட இல்லைங்க, நீங்க இன்னும் வளரவே இல்லை. நீங்க குறுக்க நான் சண்டை போடுறேன். புரட்சி தலைவர் ஒரு புரட்சி தலைவர் தான், ஒரு புரட்சி தலைவி தான். அத மாதிரி ஆக முடியாது, புரியுதுங்களா? அந்த கட்சி அதிமுக பலமா இருக்கு. அதுல இருந்து நீ திருடிக்கிட்டு தலைவர்களுடைய போட்டோவை திருடுற, தலைவர்களுடைய கட்சி கொள்கையை திருடுற. உன் கட்சிக்கு கொள்கையே இல்ல. இந்த பக்கம் ஈவேராவை வச்சிருக்கிற, இந்த பக்கம் புரட்சி தலைவர் வச்சிருக்கிற. என்ன கேட்டால் புரட்சி தலைவருக்கு எதிராக வேலை செய்வது தான் ஈவேரா நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர்கள் இருவருடைய ஆசையுடன் அண்ணன் எடப்பாடியார் அதை மீட்டு எடுத்து கொண்டு கட்சியை பலப்படுத்தி கட்டமைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்க எம்ஜிஆர் எடுத்துப்பீங்க, ஜெயலலிதா போட்டோ போடுவீங்க, எம்ஜிஆர் போட்டோ போடுவீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஏடிஎம்கே தானே ஜாயின் பண்ணணும். அப்ப கருணாநிதி தானே ரோல் மாடல். யார் சொன்னாரு? அவர் சொல்லவே இல்லை. எங்கேயுமே கருணாநிதி ரோல் மாடல் அவர் சொல்லலையே. இல்ல அவரோட இதையும் தானே வச்சுக்கிட்டாரு. கருணாநிதி பத்தி உலகத்துக்கே தெரியுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் துணை செயலாளர் அவர்கள் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். 5,000 ரூபாய் இந்த புடி என்கிட்ட இருந்து நீ வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வாரி வழங்கி இருக்கு 1.31 கோடி. இத பெருமையா எடுத்துப்பாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா, உன்னோட 500 ரூபாய் கொடு, 5,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்குவேன், ஆனா உனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு அவ்வளோ கோமா மக்கள் கொதிச்சிருக்காங்க. என்னப்பா இது, யாருக்குமே பெண்டிங் இல்லை, இந்த 5,000 ரூபாய் வச்சுக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மக்கள் அவ்வளவு கோவத்தோட போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் இப்ப செஞ்சிட்டு இருக்கு, இது அவங்க பணமே கிடையாதுங்க, அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க அப்படின்னு. கண்டிப்பா எதுவுமே அவங்க பணம் கிடையாது. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து இது ரொம்ப அவசரமாக இது அவங்க நேத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதுல பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா நீங்க 1,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க 2021 வந்தீங்க, 5 வருஷம், 5, 12, 60 மாசம், 60 மாசத்துக்கு நீங்க 1,000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கணும். கரெக்டா ஒரு பெண்மணிக்கும் நீங்க 1,000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கணும். 60 மாதங்கள்ட்டு 1,000 ரூபாய் எவ்வளவு ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு வந்திருக்கணும்ன்ற ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ் இருக்கு. நீங்க 2 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு கொடுக்கலாமா வேணாமா, அதுல வேற தரம் பிரிச்சு இல்லத்தரசிகளை தரம் பிரித்து தமிழக பெண்களை இழிவுபடுத்தி அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்க. அந்த கொடுக்கும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பெரிய ஸ்மார்ட் டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் இவங்க 1,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி எல்லாம் இவங்க விளம்பரப்படுத்தினாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஸோ இவங்க பண்ணறது எல்லாமே எப்போ இருக்கும்னா, இவங்க சொன்ன மாதிரி கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி இது எந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குது, அரசாங்கம் மொத்தம் எங்களுக்கு சொந்தம், தமிழகம் மொத்தம் எங்களுக்கு சொந்தம், எங்க குடும்பத்துக்கு சொந்தம்ன்ற வகையில ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துல என்ன பண்றாங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்ல காசு இருந்தா என்னப்பா, அவனுக்கு நம்ம செய்வா போறோம், இவனுக்கு நம்ம செய்வா போறோம், நம்மளுக்கு தேவை ஓட்டு. ஏன்னா போன பொங்கலுக்கு துரைமுருகன் சொன்னாரு, அடுத்த எலெக்ஷன் அப்பா இந்த வருஷம் வருது, அதுக்குப்பா உங்களுக்கு பொங்கல் தொகுப்புன்னு கேட்டாங்க. அப்போ அவர்கள் மனநிலையை மக்களிடம் அவங்க ஓப்பனா தான் சொல்றாங்க. அவங்க பயந்துகிட்டுலாம் இல்ல, அவங்க ஓப்பனா மக்கள்கிட்ட நாங்க இப்படித்தான் உங்களை இப்படிதான் வச்சிருக்கோம்னு சொல்ற அளவுலயே சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு புரியலன்னு இல்ல, மக்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க. இப்ப நீங்க 5,000 ரூபாய் கொடுங்கத்தாலும் வாங்கிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய காசு, அவங்களுடைய ஹக்கு, அவங்களுக்கு வர வேண்டிய பணம். நீ ஒண்ணு சும்மா கொடுக்கல. உங்க வீட்டு கஜானால இருந்து எங்க வீட்டை நாங்க
நான் வாழ்ந்த வீட்டை வந்து கோபாலபுரத்தில் வாழ்ந்த வீட்டை வந்து நான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், தர்மத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நீங்களே உட்காந்து பூசி மொழிகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ரைட்டுங்களா? இது வந்து இவர்கள் வீட்டு சொத்து என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இது பொதுமக்களுடைய சொத்து. அப்ப பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல மிச்சம் எங்கடான்னு கேக்குறாங்க. நீங்க 24 மாசம் தான் கொடுத்துருக்கீங்க, 2 வருஷமா கொடுத்துருக்கீங்க, 12 நீங்க 2 வருஷம் மொத்தமாவே கொடுத்தாங்க 24,000 ரூபாய், இந்த ஒரு 5,000 ரூபாய், 29,000 ரூபாய், 60,000 ரூபாய் வரணும். 60,000 ரூபாய் வரணும் இல்லைங்க, 60,000 ரூபாய் வரணும். அப்ப மிச்சம் 31,000 ரூபாய் எங்க? இது மக்களுடைய கணக்கு. இன்னொன்னு பல்வேறு விதமான கணக்குகள் இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன். இதுல இன்னொன்னு என்னன்னா 3,706 கோடி ரூபாய் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்து ஃபண்ட்ஸ் போன வருஷம் அலோகேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க ஆதி திராவிடர்களுக்கு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களே. இவங்க தான் சமூக நீதி காத்த காவலர்களாச்சே. இவங்க வந்து ஆதி திராவிடர் எம்எல்ஏவே 2வது லைன்ல உட்காந்து வைக்கக்கூடிய ஆளு. அண்ணன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறவங்க இவங்க. கரெக்டுங்களா? இன்னொன்னு அந்த பட்டியலின மக்கள் வந்து அவங்க வந்து பெரிய போஸ்ட்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தா கூட அவங்க கீழே தான் உட்காரணும், தரையில உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான். வேங்கைவல் விவகாரத்துல வந்து இவங்களால எதுவுமே செய்ய முடியாம கைகட்டி வாய்மூடி மௌனிகராக இருந்தவங்க தான் அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச வைக்கப்படக்கூடிய விஷயத்தை செய்தவர்கள் தான் இவர்கள். சோ இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கணும்? ஆதி திராவிட நல பிள்ளைகளை வந்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அமிச்சவங்க தான் இவங்க. ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் தான் இவர்கள் தாம்பரத்துல. இப்படி எல்லா ஆதி திராவிட நலத்துறையா இருக்கட்டும் யாருக்காவது இவங்களுக்கு எதுவும் செய்யல. அந்த ஃபண்ட் சும்மா தானே இருக்கு, அந்த ஃபண்ட் எடுத்து நம்ம எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், எது கட்சி நிதி நினைச்சிட்டாங்க. அதை எடுத்துத்தான் இப்பொழுது இவர்கள் 5,000 ரூபாய் வாரி வழங்கி வள்ளலாக காமித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்களை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு 2 மாதம் முன்னால சொன்னாரு, நீ இதையாவது மக்களுக்கு செய்ய, அப்படியாவது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போன்னு சொன்னாரு. நீ 2,000 இல்ல 5,000 கூட நல்லது செஞ்சுட்டு போனாரு. நாங்கள் சொல்வது 3,000 + 2,000 29,000 + 30,000 60,000 நாங்க சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவாரு, 2 + 2 5 அவருடைய கணக்கு. ஏன்னா அவங்களுக்கு கணக்கு தெரியாது. கணக்கு தெரியாது இல்லை, உங்களுடைய காசு உங்களுடையதா இருந்தா நீங்க அந்த கணக்கெல்லாம் பாப்பீங்க. யாரு எங்க கவர்மெண்ட் காசு அது எங்களுக்கு எப்படி வந்தா என்ன, நாங்க எப்படி வேணா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிட்டு போற ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து இந்த பைசாவை எடுத்து அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு வரும்பொழுது, இது வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துல வந்து நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் மக்கள் வந்து காரி துப்பக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு வந்து இதுல ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2,000 அப்படிங்கறது 2,000 + 3,000 அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் நேற்று திமுக கொடுத்த 5,000 ரூபாயில விட ஆனா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அந்த 2,000 கண்டிப்பா அது எங்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அந்த 2,000 கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. 5,000-ஐ விட அந்த 2,000-ஐ பெருசாக மக்கள் நினைக்கிறாங்க. அது இன்னும் கொடுக்கவே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்கள் அதிமுகவினர் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களாகட்டும் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். அம்மையார் வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அம்மையார் மறைவுக்கு பின் இது வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அண்ணன் எடப்பாடியார் எவ்வளவு கொடுத்தாரு? 2,000 ரூபாய் கொடுத்தாரு. 4 500 ரூபாய் நோட்டுகளை வைத்து அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. உண்மையான பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. கடுகு ஜீரகம் கொடுக்கல, சர்க்கரை பொங்கலுக்கு கடுகு ஜீரகம் கொடுக்கல, ஊறி போன வீணா போன பொங்கல்னு சொல்லி இது வெள்ளம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்கல. சோ மக்களுக்கு தெரியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வதை தான் சொல்லுவார் என்று தெரியும். நான் அவங்கள மாதிரி நாங்க சொல்லதையும் செய்வோம் சொல்லாததையும் அதை சொல்லாததான் அவங்க செய்வாங்க திமுகவினர். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வதை செய்வார். அப்படிப்பட்ட சூழலில் மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு வந்து அதிமுகவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நேற்று 5,000 ரூபாய் வாங்கினவங்களே திரும்ப என்ன பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், முந்தா நேற்று வரைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு பேர் நார்வேன்னு இருந்ததா? 24 hours சூரியன் வராத ஒரு நாடாக நம்ம வந்து கோடை காலமே இல்லாம இருந்தோமா? இன்னைக்கு நேத்து காத்தால 10 மணிக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நார்வேயில இருந்து தமிழ்நாடு என்று மாற்றினாங்களா? அப்ப கோடை காலத்துக்கு நீங்க கொடுக்குற புரியுதுங்களா? அப்போ இவர் செய்வது இவர் பேசுவது பொய் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். சரி, அதையாவது ஒழுங்கா செஞ்சியா? ஆதி திராவிட நலத்துறையில இருந்து அந்த மக்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய அந்த பணத்துல நீ கை வச்சு இது நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா இது நிரூபிக்கப்பட்டு இவர்கள் வந்து என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு திமுக கொடுத்த 5,000 ரூபாயை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேசு பொருளா இருக்கு. ஆனா மோடி அவர்கள் பீகார் எலெக்ஷன்ல 10,000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா, அப்போ வந்து அது வந்து தேர்தலுக்காக கொடுத்ததாக சொல்லப்பட்டது. இதை வந்து மக்கள் வந்து பெரிய சாதனையாகவும் பார்க்கவில்லை, ஆனா வந்து தேர்தலுக்காகவும் பார்க்கவில்லை. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்க. அது தேர்தலுக்கு முன்னாலேயே வழங்கப்பட்ட தேர்தல் தெரிவு அறிவிப்பதற்கு முன்னாலே அது கொடுக்கப்பட்டது. இங்கேயும் அதே மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னு வைங்க. இவர் புதுசா
தேர்தலுக்கெல்லாம் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி இவர் ஃப்ரெஷ்ஷா இது வரைக்கும் எதுவும் பத்தி இதை பத்தியே பேசாம இருந்து இப்ப கொடுத்தாருன்னா இதை பத்தி பேசலாம். நீ வந்து உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்ன, இல்லத்தரசிகளுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் 2021 எலெக்ஷன்ல சொல்லிட்டு தானே நீங்க வந்தீங்க. நீங்க டிஃபால்ட்ல நிக்கிறீங்களே, அப்ப நீங்க வந்த உடனே இந்த வேலையை செஞ்சீங்களா? செய்யலையே. மக்கள் கூப்பாடு போட்டு எங்க அந்த 1000 ரூபான்னு கேட்டு, இன்னொன்னு என்ன சொன்னாரு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, இது வரைக்கும் குறைக்கல. ரைட்டுங்களா? அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்ட காணாம போயிடுச்சு. ஒண்ணும் வேணாங்க, பசங்களுக்கு மடிக்கணினி கொடுக்கலன்னு எல்லா காலேஜஸ்லயும் போராடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஏழை மக்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுக்கு கல்வி சீரடைய வேண்டும், அவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அவருடைய ஆரோக்கியம் சீர்பட வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை கூட இவர்கள் நாசப்படுத்தி விட்டார்கள். அப்போ இவங்க எப்படி இவங்களை வந்து மக்கள் வந்து நம்புவாங்க? கண்டிப்பா. சோ நம்பக்கூடிய வாய்ப்புகள் இவர்கள்ட்ட இல்ல. ஏன்னா நீ வந்து ஏற்கனவே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்க, அதை நீங்க கொடுக்கல. அதுக்கு ஒரு 26 மாசம் ஆச்சு உங்களுக்கு. அது கொடுக்கலாமா வேணாமா, அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன்ல இருந்து ஏதாவது கமிஷன் எடுக்க முடியுமான்னு பார்த்து, சரி ஒண்ணுக்கு தேராதுன்னு சொன்ன உடனே அதை வந்து நீங்க பெண்களுக்கு நீங்க கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு. இபி பில் என்ன போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் பெண்கள், அதை கவனிச்சீங்களா? இந்த தடவை வந்து இபி பில் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டம், வாயில வர நம்பரை போடுறாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் சொல்லுப்பா போடுறேன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை. எதுக்குமே ஒரு ப்ரூஃப் இல்லாம கேட்டா நீங்க சிஇஓ பாருங்க, இஏ பாருங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, பெண்கள் வந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்ல பெண்கள் வந்து இந்த இபிக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இப்போ தமிழகத்துல இந்த மாசம் அதுவும். சோ அப்போ இவர்கள் ஏதோ ஒரு தப்பு, இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு போய் சேராது, இந்த 5000 ரூபாய் திரும்ப அவங்களுக்கே வந்துடணும். அதுக்கு என்ன முறைகள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு விட்டுதான் உங்க பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க 1000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நீங்க 3000 ரூபாய் எலக்ட்ரிக் பில் போட்டீங்க. கட்டலனா கரண்ட் கட் பண்ணிடுவாங்கன்னு வயர்மேன் வந்து என்ன சொல்லுவாரு, கட்டலனா கரண்ட் கட் பண்ணிடுவோம். சோ அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? இவர்கள் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால மக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் நீ இன்னும் 29000 ரூபாய் எங்களுக்கு கடன்ல நிக்கிறேன்ற, 31000 ரூபாய் கடன்ல நிக்கிறேன்ற மாதிரி தான் பேசுறாங்க மக்கள். 29000 ரூபாய் 31000 ரூபாய் எங்க? இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினதுல அந்த மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதிமுகவில் இருக்கிறவர்களை வந்து தன்னுடைய கூட்டணியில் வந்து தன்னுடைய கட்சியில் யாருமே இல்ல அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற ஆட்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு நீங்க வந்து ஆட்சி நடத்துற நீங்களே இப்படி பேசலாமா, நீங்க பேசுறதுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு அப்படின்னு அவர் வந்து கேட்டிருந்தாரு. அதிமுகவை பற்றி கேட்டுக்கொண்டு இல்ல இதுல அதிமுகவையும் பேசியிருந்தாரு. ஆனா எடப்பாடியார் அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாருமே திமுகவை சார்ந்தவர்கள் இல்ல, அதிமுகவில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவுக்கு போனதுக்கு காரணமே ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா என்னை அங்க போன்னு சொல்லுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மூலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணுன்னா பார்ப்போம். ஜெயலலிதாவுடைய ஆன்மா வந்து மனோஜ் பாண்டியன் அவர்களிடம் இவ்வளவு நாட்கள் கழித்து வந்து பேச வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. அம்மையார் வந்து அம்மையாருடைய ஆன்மா, அம்மையாருடைய ஆசீர்வாதம் கட்சியினர் எல்லாருக்குமே இருக்கு, கட்சி தொண்டர்களிடம் தான் இருக்கு. ஏன்னா மக்களுக்காக நான், மக்களால் நான், அதுதான் அவங்களுடைய வாசகமாக இருந்தது. ஒரு வாசகனால திருவாசகங்க. அவங்க மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க. அவர்கள் வந்து அம்மா என்று அவர்கள் மக்களால் உரிமையோடு அழகப்பட்டார்கள். இந்த அப்பான்னு அசிங்கமா என்ன அழன்னு சொல்றக்கூடிய அந்த நிலைமையில அவங்க என்னைக்குமே வாழல. அவங்க மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே ஒரு தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் தான் அம்மையார் அவர்கள். அப்போ அவர்களை பின்பற்றி வந்த அண்ணன் எடப்பாடியாரும் மக்களுக்கு என்ன நன்மை பயக்க முடியும், மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் தான் யோசிச்சுட்டு இருந்தார். அண்ணனுடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல கரண்ட் கட் இல்லைங்க. கோடை காலத்துல வந்த உடனே கரண்ட் கட்டு வரும், அதெல்லாம் இல்ல. ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்த உடனே என்னாச்சு, அணில் செத்து போச்சு. ரைட்டுங்களா? ஏன் கரண்ட் இல்ல, அணில் வந்து மாட்டிச்சு வயர்ல. இப்படி இவர்கள் வந்து ஒரு பொய்யான காரணத்தை கண்டுபிடித்து அந்த பாவப்பட்ட விலங்கினங்கள் மீது பழி போடுவது வந்து திமுகவுக்கு கை வந்த கலை. சாக்கு வந்து கரையாறு சர்க்கரையை வந்து எறும்பு சாப்பிட்டுச்சு, சாக்கை வந்து கரையா அரைச்சிருச்சு. ஸோ கரையா மேலேயும் எறும்பு மேலேயும் பழி போட்டவங்களுக்கு அணில் மேல பழி போடுறதா கஷ்டம். ஸோ அதையும் போட்டாங்க. ஸோ இப்படி இவர்கள் வந்து மக்களுக்கு எதிரான மனநிலை எல்லாமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அம்மையாருடைய ஆத்மாவானது வந்து பேச வேண்டும் என்றால் தெளிவாக தொண்டர்களிடம் வந்து பேசும். அவர்கள் யாரிடம் பேசுவார்களோ பேசுவார். இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு விஷயம். இது வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற என்னத்துக்கு போனோம், நான் காசுக்கு போனேன், நான் பணத்துக்கு போனேன்னு சொல்ல முடியுமா அவரால் ஓப்பனா? அதனால இவர் வந்து அம்மையார் மீது அம்மா வந்து வந்தாங்க, அதனால அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிருக்காங்க. அம்மா உண்மையா வந்தா முதுகு பொடரி போல 2 போட்டு ஒழுங்கு மரியாதையா கட்சியை ஒழுங்கு பண்ற வேலையை, கட்சியை பிரிக்கிற வேலையை பார்க்காதான் சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பேசுனது வந்து விஜய் அவர்கள் கூறிய கருத்து. விஜய் கூறிய கருத்து என்னன்னா, விஜய் இப்பதாங்க வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பலமான ஒரு பயில்வான் வந்து நேத்து பிறந்த ஒரு குழந்தைகிட்ட சண்டை போடுவாரா, தம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த மனோநிலையில் தான்
அண்ணன் எடப்பாடியார் விஜய் அவர்களை அணுகி கொண்டிருக்கிறார். அப்படின்னா விஜய் குழந்தையா பாக்குறாரு. குழந்தை கூட இல்லைங்க, நீங்க இன்னும் வளரவே இல்லை. நீங்க வந்து குறுக்க நான் சண்டை போடுறேன். இப்போ நீங்க 10 பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, ஒரு இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க. ஒரு சின்ன பையன் வருவான், அண்ணே என்னைய ஆட்டத்துல சேர்த்துக்கோங்கண்ணே, நானும் ரவுடி தான் உனக்கு என்னைய ஆட்டத்துல சேர்த்துக்கோங்கன்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, தம்பி ஓகே தம்பி மனசு வருத்து விட, அங்க போய் நின்று பந்து பிடிக்கி போட்டு பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிற விஜய் வந்து நீ வந்து எல்லாரும் உனக்கு வந்ததெல்லாம் நீ வந்து எல்லோரும் நீ வந்து தலைவர்களை எல்லோரும் எம்ஜிஆர் ஆகவே முடியாதுங்க. புரட்சி தலைவர் ஒரு புரட்சி தலைவர் தான், ஒரு புரட்சி தலைவி தான். அத மாதிரி ஆக முடியாது, புரியுதுங்களா? அந்த கட்சி வந்து அதிமுக வந்து பலமா இருக்கு. அதுல இருந்து நீ திருடிக்கிட்டு தலைவர்களுடைய போட்டோவை திருடுற, தலைவர்களுடைய கட்சி கொள்கையை திருடுற. உன் கட்சிக்கு கொள்கையே இல்லை. இந்த பக்கம் ஈவேராவை வச்சிருக்கிற, இந்த பக்கம் புரட்சி தலைவர் வச்சிருக்கிற. என்ன கேட்டால் புரட்சி தலைவருக்கு எதிராக வேலை செய்வது தான் ஈவேரா நான் சொல்லுவேன். தேர்தலில் தோற்கடிக்க அத்தனை வேலை செஞ்சாரு. ஆனா அதிமுகவுமே ஈவேராவை வந்து அவரை வந்து தமிழகத்தில் அவர்கள் வந்து ஒரு மதிக்கக்கூடிய தலைவராக அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது அந்த முன்னாள் அதிமுகவினுடைய பொறுப்பை உடைய அண்ணன். என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவர் அவர் வந்து கொண்டிருந்த கொள்கை என்பது அண்ணா அவர்களுடைய திமுகவை தான். அண்ணா திமுக அண்ணா அவர்கள் கொண்டிருந்த கொள்கை ஒன்றை குலம் ஒருவருடைய தேவன். சோ அப்படி இருந்தபோது இவர் கான்ட்ராடிக்டரியா எல்லாரையும் போட்டுக்கிறார். எல்லாரும் பேச்சு அஞ்சலை அம்மால போட்டிருக்காரு. அஞ்சலை அம்மாள் யாருன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியல, ரைட்டுங்களா? அஞ்சலை அம்மால போட்டிருக்காரு. அஞ்சலை அம்மாளுடைய குடும்பத்தின வாரிசே நான் சந்திச்சிருக்கேன். அதனால இவர் அஞ்சலை அம்மால போட்டிருக்காரு. இப்படி இவர் வந்து யார போடுறதுன்னு இவருக்கு தெரியல. இன்னொன்னு எல்லாரையுமே பனையூர்ல வச்சே பனையூர் பண்ணையாரா நீங்க இருந்துகிட்டு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்போ நீங்க வந்து அதிமுக வந்து மோசம் அப்படின்னு சொன்ன நீங்க அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்ப நீங்க மெஷின் வாஷ் பண்ணிட்டீங்களா? அவரை விஜய் வந்து மெஷின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? புரியுதுங்களா? விஜயின் பின்னால் செல்பவர்கள் என்னை பொறுத்தவரை ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் நிக்கிறார்களே ஒழிய வேற ஒரு விஷயத்துக்கு அவருடைய இதுக்காக யாருமே போல. ஆதவர்ஜுன் எதுக்கு சென்றார்? விசிகாவில் வந்து அவர் வந்து எனக்கு வந்து நம்ம ஏன் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க கூடாது என்று சொன்ன காரணத்தினால் திமுக கொடுத்த அழுத்தத்தினால் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால அவர் விலகி வந்தார். விலகி வந்து அவரால் அதிமுகலையும் போக முடியல, திமுகலையும் போக முடியல, விஜய்கிட்ட போய் சேர்ந்தார். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறதே ஒழிய இவர் என்னமோ ஒரு தன்னை பெரிய பயில்வான் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னா அங்க கட்சியில இருக்கிறவங்கள்ட்ட அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? யாருமே இல்ல. இருக்காங்களே ஏங்க நான் என்ன கேக்குறேன், இருந்தா பேச வேண்டியதானே. அவங்க எந்த கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கிற, அவர் என்ன கொள்கை அவரே பேச முடியல, கொள்கையே இல்லாத கட்சி தானே அது. நீ உங்களை வந்து சினிமாக்காரர்களை பார்ப்பதற்கு யாராக இருந்தாலும் கூட்டம் வரதான் வரும். அதையெல்லாம் நான் மறுக்கல. அந்த கூட்டத்தை வச்சு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்க உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒழிய இவர் வந்து அதிமுகவை பற்றி பேசுவதற்கும் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கும் ஒரு இதுவே கிடையாது. எம்ஜிஆரே வந்து ரோல் மாடல்னு தான் அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ரோல் மாடலா நீங்க ஜென்ரலா எடுத்துக்கோங்க, ஜென்ரலா பேசுங்க. புரட்சித்தலைவருடைய பிறந்தநாள் வரும்போது அங்க இடத்துக்கு போய் நீங்க மாலை போடுங்க. இல்லைன்னா அந்த நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க போட்டோ விட்டு வீட்லயே ஒரு பூ போடுவீங்க. ஒரு தட்டுல ஒரு 2 பூக்கு மேல அதுவும் போட மாட்டாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களை அவர் நிறுவனருங்க, ஒரு கட்சியோட நிறுவனர். அவரை வந்து நீ உன்னோட இதுல எடுத்திருக்கேன்னா அப்ப நீ ஏடிஎம்கே வந்து ஜாயின் பண்ணணும். சிம்பிள் கொஸ்டின். கட்சியினுடைய நிறுவனர் யாருங்க? அதிமுகவின் நிறுவனர் யாருங்க? புரட்சி தலைவர். அடுத்தது புரட்சி தலைவி அவர்கள் வந்து அது வலுவடைந்த நிலையில் திரும்ப அதை வந்து ஒரு உருவம் கொடுத்து அதை கட்டமைத்து திரும்ப கொண்டு வந்து இன்னைக்கு அவர்கள் இருவருடைய ஆசையுடன் அண்ணன் எடப்பாடியார் அதை மீட்டு எடுத்து கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்தி கட்டமைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்க எம்ஜிஆர் எடுத்துப்பீங்க, ஜெயலலிதா போட்டோ போடுவீங்க, எம்ஜிஆர் போட்டோ போடுவீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே தானே ஜாயின் பண்ணணும். அப்ப கருணாநிதியும் தானே ரோல் மாடல்னு சொல்றாரு. யார் சொன்னாரு? அவர் சொல்லவே இல்லை. எங்கேயுமே கருணாநிதி ரோல் மாடல் அவர் சொல்லலையே. இல்ல அவரோட இதையும் தானே வச்சுக்கிட்டாரு. கருணாநிதி பத்தி உலகத்துக்கே தெரியுங்க. அவங்க பையனே என்ன சொல்றாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு தான் கூட்டம் வருதுன்றாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவருக்கு பிறகு என் தகப்பனாருக்கு கூட்டம் வருதுன்றாரு. ஏன் உங்க தாத்தனுக்கு அப்புறம் கூட்டம் வருது ஏன் நீ சொல்லல? அப்போ எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி என்பவர் யார் என்பதை பற்றி இந்த உலகம் அறிந்திருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் குடும்பத்தினரே அறிந்திருக்கிற காரணத்தினால் தான் அவரை ரோல் மாடல் அவங்கள சொல்ல முடியல. ரோல் மாடல்னா தமிழ்நாட்டுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி தான். புரட்சி தலைவி பெண் ஆளுமைங்க, உலகம் போற்றிய பெண் ஆளுமை. அதனால எல்லாவற்றிலுமே நன்மை என்று உண்டு, தீமை என்று உண்டு. புரியுதுங்களா? ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அவர்களை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழும். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த விமர்சனங்கள் உண்மை என்றும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் உண்மை என்பதும் கிடையாது. ஒண்ணு நிரூபிக்கப்பட்டா கூட அது உண்மைன்றது கிடையாது. உண்மை என்பது விளங்க முடியாத ஒரு விஷயம் தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து புரட்சி தலைவர் போட்டோ போட்டுக்கிட்டு புரட்சி தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ரோல் மாடல்னா நீ வந்து புரட்சி தலைவர் ரோல் மாடல்னா புரட்சி தலைவர் எதுக்காக கட்சி கொண்டு வந்தாரு? திமுகவிற்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக கொண்டு வந்தார். அப்ப இந்த ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிருக்கணும். சோ எல்லாமே கான்ட்ராடிக்டரி. அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு
புரட்சி தலைவர்வாரு, அடுத்தது இன்னொன்னு, அடுத்தது எல்லா தலைவர்களும் அவர் எடுத்துக்கிட்டு எல்லா கட்சி கொள்கையும் என் கொள்கை, ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கா கொள்கை கிடையாது. அதனால அவர் அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பட்டிமன்றம் ராஜா அவர்களை வந்து நம்மள அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பட்டிமன்றம் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையான ஒரு பட்டிமன்றமாகவும் இருக்கும். ஆனா இதுல அவர் பேசின ஒரு விஷயம் வந்து, நீங்க செட்டியாரா அப்படின்னு ஒரு பெண்மணி கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் வெளியா இருந்தது. அதுக்கு அவர் வந்து, இது வந்து செட்டிநாடா அப்படின்னு நான் கேட்டேன், அதுதான் மருவி வந்து செட்டியாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா வந்து திமுக தரப்பினர் வந்து, இல்ல செட்டியாரான்னு கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இது ஒரு விமர்சனமாவே போயிட்டு, இது விமர்சனம் தான் இது. ஏன்னா நீங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்க, திமுகவினர் நாங்க சமூக நீதி காவலன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த பட்டிமன்ற ராஜா என்பவர் அவர் பட்டிமன்ற பேச்சாளர் என்பதை விட திமுக பேச்சாளர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு திமுகவை ஆதரித்து பேசக்கூடியவர். பொதுவான அவருடைய பட்டிமன்ற பேச்சுக்களை பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது காமெடிக்காக மக்கள் ரசிச்சுட்டு போலாமே ஒழிய, உள்நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெண்களை வந்து அவர்கள் வந்து குறைத்து மதிப்பிட்டுத்தான் அவர் பேசக்கூடிய அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட், அது பட்டிமன்றத்துக்கு பேசுறாங்கன்னு விடுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெண்மணிட்டு நீங்க கேக்குறீங்க, எந்த ஊருன்னு கேக்குறீங்க, காரைக்குடின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சமூகம் என்ற கேள்வி 2026 ஒருவர் கேட்கிறார் என்றால், அவர் கற்கால மனிதரை விட மோசமானவர் என்பதை விட என்ன உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும்? ஒருத்தரை கேட்க முடியுமா? கேட்கலாமா? முதல்ல இல்ல அப்படி கேட்க கூடாது. இதுதான் உண்மை. அப்போ கேட்காமலா அந்த பெண்மணி அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்னொன்னு, இதை போட்டவர் யாரு? திமுகவிலுடைய ஒரு திமுகவை சார்ந்த ஒருவர் தானே அந்த விஷயத்தையே போட்டிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர்னு சொல்றாங்க. அப்போ அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தால் இந்த செய்தியை அவர்கள் போட்டிருப்பார்கள். ஒரு பெண்மணியை நீங்கள் இந்த சமூகத்தை, இப்போ அவங்க வந்து இந்த காரைக்குடின்னு சொன்ன உடனே, காரைக்குடியில செட்டியார் மட்டும்தான் வாழ்றாங்களா, வேற கம்யூனிட்டி இருக்கக்கூடாதா? ஒரு விஷயம். இரண்டாவது, ஒருவரை பார்த்து நீங்கள் எப்படி எந்த சமூகத்தை தேர்ந்தவர் என்பதை கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய தவறு என்பதை அவர் ஒத்துக்கொள்ளணும். நான் அப்படி கேட்கல, மருவி வந்து விட்டதுன்னா, மருவி வரதுக்கு பல்லாண்டு நூற்றாண்டுகளாக ஓடி விட்டது மறுவரத்துக்கு அதெல்லாம் கிடையாது. சோ இவர் வாண்டடா கேட்டிருக்காரு. அந்த கேட்டதுக்கு அதை விட கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உடன்பிறப்புகள் என்ன செய்யறாங்க, திமுக உடன்பிறப்புகள் உடனே போட்டிருக்காங்க, எங்கள் தளபதி அவர்கள் துரைமுருகன் அவருடைய பையனையே கேட்டாரு, உங்கள் பெயர் என்ன, நீங்கள் எந்த சமூகம் என்று கேட்டார். அப்படி கேட்பதில் எந்த தவறும் இல்லையேன்னு சொன்னார். அப்போ இதை யார் அவமானப்படுத்துறது? காட்பாடியார் மனைவி அவமானப்படுத்துறதா? உங்கள் பெயர் என்ன, உங்கள் தகப்பனார் பெயர் என்னன்னா கேட்கறது. அவரு நீங்க தெரியும், அவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? நாங்க எங்க தளபதி இப்படி எல்லாம் கேட்பாருன்னு சொல்லி இவங்களே வந்து துரைமுருகன் அவர்களை அசிங்கப்படுத்துறாங்க. சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யாருக்குமே வந்து உண்மையை பேசக்கூடிய தைரியம் இல்லை. அவர்களுடைய குறிக்கோள், அவர்கள் சொல்லுவது சிறுபான்மை காவலர்னு சொன்னாங்க, அதுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு கூட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, சமூக நீதி காவலர். சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இதை கேட்டதை வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு கூட வந்து நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இல்ல, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதானே இப்போ நீங்க இப்போ இருக்கிற தலைமுறையை பாத்தீங்கன்னா, முன்றைய தலைமுறை விட இந்த தலைமுறை வந்து அந்த சமூக நீதி கட்டுப்பாடுகளை உடைத்து வெளியில வந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு அதை கொண்டு வரல. அவங்க முன்னால 2-3 லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் இந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இப்பொழுது உள்ள அந்த கல்வி அவர்களுக்கு அந்த மாற்றத்தையும் அந்த தைரியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒருத்தர் இதை கேட்டதே தப்பு. அதை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த சமூக நீதி காவலன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில இருந்து இதை சப்போர்ட் பண்ணி எங்க தளபதியே கேட்டிருக்காருன்னு சொல்லுவது அந்த தளபதிக்கும் அசிங்கம், அந்த கட்சிக்கும் அசிங்கம். இவர்கள் இப்படித்தான் என்பது வந்து அதை விட கேவலம் வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து தென்னிந்திய தர்காவில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து ஏன்னா சிறுபான்மையினருக்காக நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இதில் நாங்கள் அவங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா ரொம்ப உழைச்சிட்டாருங்க அந்த திமுக வந்து சிறுபான்மையினருக்கு ரொம்ப உழைச்சிட்டாங்க. அந்த உழைப்புடைய விஷயம் தான் இப்ப வெளியில வருது. மக்கள் இப்ப புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் பல விஷயங்களை உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை வந்து சன்னி முஸ்லிம்கள் என்று கூறக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது. நீங்க மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா ஷியா முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பார்கள். இங்க இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல அமைதியாக மக்கள் வந்து இந்த தர்கா வழிபாடு அப்படி இப்படின்னு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து இவர்கள் வந்து திமுக வந்து எப்படி வந்து இஸ்லாமிக துரோகம் இழைத்திருக்கிறது என்பதை அவங்களே இப்ப வெளியில புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கெல்லாம் பேசி பேசி அழுத்து போன விஷயத்தை இப்ப அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வக்போர்ட்ல நடக்கிற விஷயங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கின்ற விஷயங்களை வேறு சமூகத்தினர் அங்கே உள்ளே வந்து அதை செய்யல.
இஸ்லாமியர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள், இஸ்லாமியர் மக்கள் தான் அதுல இருக்கிறாங்க, அவர்கள் தான் இஸ்லாமிய மக்களை பலி வாங்குகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக அரசாங்கத்துடைய கூட அவங்க உட்கார்ந்துகிட்டு இவங்களுடைய ஏவலாட்களாக அவங்க வேலை செய்யறாங்க. அந்த வக்ஃபு நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படுகின்றது. ஒரு 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 வக்ஃபு போர்டு எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தர்காக்கள் அங்க இந்த இஸ்லாமிய ஜமாத்துக்கள் தர்காக்கள் பள்ளிவாசல் போன்றவற்றில் 7% வருமானம், அதுல வரக்கூடிய வருமானத்தில் 7% இவர்களுக்கு கட்டணமாக கொடுக்கிறோம். எதுக்குன்னா வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, மற்றபடி கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்விஷன் ஜாப் பண்ணர் தான் வக்ஃபோடைய போர்டு. அந்த வக்ஃப் போர்டுக்கு 7% கொடுத்தோம். எத்தனை பள்ளிவாசல்களையாவது பல பேர் வந்துடுறாங்க. தர்காக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமடைந்திருக்கிறது. அங்கே வந்து பெண்கள் செல்லக்கூடிய நிலையில் ஒரு கழிவறைகளோ இல்ல மற்ற விஷயங்களோ, அது சுற்றுப்புற சூழ்நிலையோ ஒரு சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை. அங்கே இருக்கின்றவர்களுக்கு அங்கே வேலை செய்கின்றவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படுவதில்லை. இவங்க சொல்றாங்க உலமாக்களுக்கு நாங்க இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறோம், 6000 ரூபாய் கொடுக்குறோம். புதுசா ஏதாவது எலெக்ஷன் வந்தா இவங்களுக்கு ரொம்ப பாசம் வந்துடும். ஆனா இந்த திட்டங்களை உலமாக்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது அங்கே வேலை செய்கின்ற அந்த அடக்கத்தலங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு கூட 2 வீலர் திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தால் இருக்கிறது. இங்க எல்லாமே இருட்டடிப்பு பண்றாங்க, பண்ணிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இவங்க பண்ற மாதிரி இப்ப கொண்டுட்டு வருது. புரியுதுங்களா? வக்ஃபு கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மீட்டெடுக்க முடியாத இந்த வக்ஃப் போர்டு அவர்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டோம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் முதல்ல அதை பத்தி பேசுறாங்க. ரெண்டாவது விஷயம் எதை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த ஒரு ஜமாத்துக்குள்ளையும் ஒரு அந்த குழுக்கள், அந்த ஒருங்கிணைப்பு குழு, அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, ஆர்கனைசிங் கமிட்டி ஒண்ணு இருக்கும் ஒரு தர்காக்களையும் ஒரு பள்ளிவாசல்களையும். அதுக்குள்ள யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்காக்களுடைய எதிர்ப்பு இந்த மனநிலையை கொண்டவர்களை அதில் உள்ளே புகுத்துவது, சம்பந்தமே இல்லாம அதுக்குள்ள உள்ள புகுத்துவது யாரே இந்த வக்ஃப் போர்டு பண்ணிட்டு அவர்களை வைத்து அந்த இடத்தில் குழப்பத்தை உண்டாக்குவது. புரியுதுங்களா? அங்க பண்ற நான் என்ன கேட்கிறேன், லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று ஒரு இஸ்லாமிய குரானிலே வசனம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மரபை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க தான் அல்லான்னு சொல்லல. அவுலியாமார்களுடைய வழிபாடு என்பது காலம் காலமாக எல்லா இடத்துலயுமே இருக்குது. அந்த சூஃபிசம் என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விலகி போங்க. ஆனா இவர்களை கொண்டு வந்து அதில் புகுத்தி அதில் வந்து குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து தலைமை காசி இருந்தாங்க. அவர்கள் பாரம்பரியமாக 1880 இருந்து தலைமை காசியாக அவர்களுடைய குடும்பம் இருந்திருக்கு. முதல் மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் தான் உபைதுல்லா நக்ஷபந்தி என்பவர் 1880 பிரிட்டிஷ் கவர்மெண்டால போடப்பட்டார். அப்படியே அவங்க இருக்காங்க. இப்போ கடந்த வருடம் இறந்த முஃப்தி சலாவுதீன் அய்யூபி அவர்களுடைய தகப்பனாரும் தலைமை காசியாக இருந்தார். இவரும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை காசியாக. இப்போ இவங்களை எல்லாரையும், அந்த குடும்பத்தை, அந்த பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டு இவர்கள் வேறூரிலிருந்து வேற ஒருவர். அவர் எந்த மனநிலையை கொண்டவர்? யாரு போடுறதுன்னு நாங்க பிரச்சனை பண்ணல. என்ன மனநிலையை கொண்டவர்? அவர் தர்காக்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர், தர்காக்களுக்கு செல்வதற்கு எதிரான மனநிலையை கொண்டவர், சில பழக்க வழக்கங்களுக்கு எதிரான மனநிலை. இப்போ ஒருத்தர் வந்து காமனா இருக்கணும்னா அவர் மனநிலை நார்மலா இருக்கணும், எதுக்குமே ஒரு பக்கமா பயஸ்டா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இருந்தவர் எப்படி இருந்தார்னா, யார் எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தின்படி அவர்களுக்குரிய அறிவுரைகளை கூறுவார், மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களுக்கு கூறுவாரு, மக்களுக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஒரு மனிதராக ஒரு அன்பும் அரவணைப்பும் இஸ்லாமிய அந்த பழக்க வழக்கங்களுடைய முறைப்படி அவர் வந்து நடந்து கொண்டிருந்தார். இப்போ நீங்க அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வந்த உடனே அப்ப வந்து ஒரு கூக்குரல் எழுமா எழாதா? நீங்க RN ரவி வரத்துக்கு முன்னாலேயே ஒரு அட்டகாசம் பண்ணீங்களே, நீங்க அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியும், எங்களுக்கு இவரை தெரியும் இல்லையா? இதை சிதைக்கக்கூடிய வேலைகளை, தர்காக்களையும் சூஃபிசத்தையும் இங்கே வழிபடக்கூடிய அந்த அமைப்புகளையும் சிதைக்கக்கூடிய வேலையை திமுக அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்ததுல இருந்து இந்த வேலை தான் செய்யறாங்க. ஆனா இப்போ இந்த டைம்ல வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா வருங்க. ஏன்னா மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க சொன்னது எல்லாமே தப்பு. நான் இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேங்க. 1992 பாபரி மஸ்ஜித் நடந்ததுங்க. பாபரி மஸ்ஜிதை வச்சு இன்னி வரைக்கும் ஓட்டு கேட்கிற இந்த திமுக அரசாங்கம் பாபரி மஸ்ஜித் நடந்து 7 வருடங்கள் கழித்து எதுக்கு வந்து பாஜக கூட்டு வச்சாங்க? 1999 நீங்க எங்க கூட்டு வச்சீங்க? புரியுதுங்களா? அப்போ இவர்களிடம் ஒரு கொள்கையும் கிடையாது, மனங்கடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மக்களை வந்து இஸ்லாமிய மக்களை காப்பாற்றணும்னு கிடையாது. இவங்க தேவைன்னா இவங்க வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இவர்கள் அதுக்கு வந்து மாத்தி விட்டுப்பாங்க. எப்படி கருணாநிதி அவர்கள் சொன்னாரோ, அது வந்து குஜராத் கலவரம் என்பது அந்த உள்மாநில கலவரம். ஆனா இன்னைக்கு என்ன பேசுறீங்க? அங்க மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். நீ இங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கிய மக்களை, இஸ்லாமிய மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்காங்களே, இஸ்லாமிய மக்களை உரிமைகளை நீங்க பறிச்சிட்டீங்களே, இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை படுத்தி இருக்கிறீங்களே, இதையெல்லாம் பத்தி பேசாம நீங்க எப்படி பேசுறீங்க?
அப்போ திமுக என்பது ஒரு பொய்யால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை கொண்ட கட்சி என்பது மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு கூட இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்டிப்பாக இந்த முறை அவருடைய ஆதரவு எப்பவுமே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது அவர்கள் இப்பவும் சொல்லியிருக்காரு, சிறுபான்மை மக்கள் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம்னா அவர் சொல்லல, சுய தொழில் தொடங்குவதற்கு. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் எப்பவுமே பிராக்டிகல் சொல்யூஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. நீட் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி வந்து நீட் மூலமா உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தார். பிராக்டிகல் சொல்யூஷன். அந்த மாதிரி இப்போ என்ன சொல்றாரு, இந்த பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு அதனுடைய உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிராக்டிகல். அதாவது ஒரு சமூகத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி, அவர்களுக்கு தேவையான சுயசார்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வகையை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் அதனுடைய வழி. அப்படி பாத்தீங்கன்னா இந்த திமுக பண்ண அட்டூழியம் எல்லாம் தெரிஞ்சு போய் இப்ப இஸ்லாமிய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன்.